பெரியமா, அம்மா உங்க 2 பேராலயும் சுஹானானியால ஷாப்பிங் பண்ணாம இருக்க முடியும்னு தோணுதா? எனக்கு என்னவோ அப்படி தோணல. சுஹானானியால ஷாப்பிங் பண்ணாம இருக்கவே முடியாது. வந்த புதுசுல ஒரு நாள் கூட ஷாப்பிங் போகாம இருக்க மாட்டா. அதுவும் இல்லாம ஒரு வாஷிங் பவுடர் வாங்க என்ன பண்ணா? நான் வாங்கிட்டு வரேன்னா நேரா ஷாப்பிங் மால் போயிட்டா. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? நான் மீனா நிஷானி இருந்தோம். நாங்க 3 பேரும் பேசிட்டு இருந்தோம். அப்பதான் சுஹானானி ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்தாங்க. அன்னைக்கு எவ்வளவு காமெடியா இருந்தது தெரியுமா? Thank God நீங்க தான் இருக்கியா? மீனா, சீக்கிரம் போய் ஒரு டப்ல சுடு தண்ணி எடுத்துட்டு வாயேன். என்னாச்சு சின்னனி? எடுத்துட்டு வர போறியா இல்ல இப்படி கேட்டுட்டு நிக்க போறியா? ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு சுகனா? உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? சுடு தண்ணி எதுக்காக அண்ணி? I want to soak my feet in it. அண்ணி அப்படின்னா அர்த்தம் சொன்னதா எடுத்துட்டு வருவியா இல்ல போய் எடுத்துட்டு வருவியா? என் காலை உள்ள வைக்கணும், அதாவது சுடு தண்ணிக்குள்ள காலை உள்ள வைக்கணும். போய் எடுத்துட்டு வா. சுகனா, உனக்கு சுளுக்கு எதுவும் பிடிச்சிருச்சாமா? இருங்க, நான் மசாஜ் பண்ணி விடுறேன். இல்ல முதல்ல எக்ஸ்ரே எடுக்கணும். ஏதாவது ஃபிராக்சர் ஆயிருந்ததுன்னா? எங்கயாவது கீழே விழுந்துட்டீங்களா என்ன? நோ நோ, இப்பதான் நான் ஷாப்பிங் முடிச்சிட்டு வரேன். ஷாப்பிங்கா? யா, மேரத்தான் ரேஸ் மாதிரி ஷாப்பிங். நான் இன்னைக்கு என்னோட ரெக்கார்டையே பீட் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணதே இல்ல. மொத்தமா 8 மணி நேரம் ஷாப்பிங் பண்ணிருக்கேன். அது பெஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். நிஷானி வாய மூடவங்க திறக்கவே இல்ல. இது யார் அனுப்பியிருப்பாங்க? கிரீட்டிங் கார்டு மாதிரி இருக்கு. யாருக்காவது பர்த்டேவா என்ன? அட, இது யாருக்காக அனுப்பியிருப்பாங்க? இங்க பாரு, இதுல இதயம் வரைஞ்சு அதுல வேற 50 வேற போட்டிருக்காங்க. அக்கா, அதத்தான் நானும் சொல்றேன். இது யாருக்கோ வந்திருக்க லவ் லெட்டர். லவ் லெட்டரா? நிஷா, நீ இருக்கியே? அட, என்ன நிஷா இது? என்ன நிஷாக்கா நீங்க? நம்ம வீட்ல யாருக்கு லவ் லெட்டர் வர போகுது? இங்க கொடுங்க, நான் பாக்குறேன். ஐ கஷ்யப். ஐ கஷ்யப் யாரு? OMG, இதுல பெர்ஃப்யூம் ஸ்மெல் வேற வருது. How cool. சுஹானா, இந்த லெட்டர் யாருக்காக வந்திருக்கோம்? நீங்க எவ்வளவு சீரியஸ் ஆகுறீங்க? அட, இதுல சுஹானா, ஐ கஷ்யப் அப்படின்னா யாரோட பேர் அதுல ஆரம்பிக்குதுன்னு யோசிச்சு பாரு. ஐ கஷ்யப்? OMG, ஐ கஷ்யப்னா இஷான் கஷ்யப் தானே? ஓ நோ, இந்தர் கஷ்யப்பா கூட இருக்கலாம் இல்லையா? என்ன? இந்த லெட்டர் நிச்சயமா இந்தர்க்காக தான் இருக்கும். அக்கா, ஐ ஃபார் இலேஷா கூட இருக்கலாம். இந்த மாதிரி வேலைலாம் அவர்தான்க்கா கண்டிப்பா செய்வாரு. அட ஆமா, இலேஷ் கூட ஐல தான ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சுஹானா, இப்போ இது இந்த 3 அண்ணன் தம்பிங்க, இந்தர் அண்ணா, இலேஷ் அண்ணா, அப்புறம் இந்த இஷான் கஷ்யப். I can't believe this. சுஹானா, இவங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு தானே இந்த லெட்டர் வந்திருக்க முடியும். அக்கா, இந்த அந்த மாதிரில செய்ய மாட்டாருக்கா. ஏன்னா அவர் ஒரு குழந்தைக்கு அப்பாக்கா. அவர் அந்த மாதிரில செய்ய மாட்டாரு. கண்டிப்பா இது இலேஷுக்கு தான் இருக்கும். சீட்டர். நிஷா, இலேஷ் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு. இந்த லெட்டர் நிச்சயமா இந்தருக்கு தான் வந்திருக்கும். இந்தர் இந்த மாதிரி செய்யக்கூடியவர் தான். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு அவருக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. இலேஷனா இருக்காரே, அவரு ரொம்ப அப்பாவி. இந்தர் அண்ணா உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. ராணி ராணின்னு எப்படி எல்லாம் கூப்பிடுவாரு. கண்டிப்பா இந்த லெட்டர் இஷானுக்கு தான் வந்திருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த லெட்டர் வந்திருக்கு. இந்தர்னா
இலேஷ் அண்ட் இஷான். ஆனா நிஜமான குற்றவாளி யாருன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது?